ப்ரைஸ் லாடுங்க. விசேஷமாக நான் ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு 2 டேஸாக ஒரு ஒரு இடத்துக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. போயிட்டு வந்தேன். அது ஒரு மலைப்பட்டணமான ஒரு பட்டணம் நம்மோட ஊட்டி பகுதி தான். ஊழியத்தை முடிச்சுட்டு அங்கே வந்துட்டு இருக்கும்போது ஒரு பழக்கடை இருந்துச்சு. அந்த பழக்கடையில் போய் நான் பழம் வாங்கும்போது அந்த ஐயா என்ன பண்ணாருன்னா, பழத்தை என் முன்னாடி நல்ல பழத்தை எடுத்து காமிச்சார். எடுத்து காமிச்சிட்டு எடை போட்டுட்டு என் கையில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் நினைக்க நல்ல பழமாக தான் போடுறேன், நம்ம எடுத்து கொடுத்த பழம் தான் போடுறாருன்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிரித்து பார்க்குறேன், எல்லா பழம் அழுகியிருக்கு. ஒரு பழம் இல்லை, எல்லா பழம் அழுகியிருக்கு. அவர் கொடுத்த அத்தனை பொருளுமே நஷ்டம். எனக்கே மன உளைச்சலாகி போச்சு. என்னடா அது இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கிறோம், ஆனால் எடுக்கும்போது நான் எடுத்த பழம், ஆனால் அவர் போடும்போது வேறு பழத்தை எடுத்து கவரில் கொடுத்துட்டாரு. அழுகி போன எல்லா பழத்தையும் 1 கிலோ போட்டு வச்சுட்டு முதலே போட்டு வச்சுட்டாரு. நம்ம நல்ல பழத்தை எடுத்து கொடுத்தப்போ அங்கே வச்சுட்டாரு. அதை தூக்கி மாற்றிட்டு, ஏன்னா தராசெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க, தராசெல்லாம் முன்னாடி வைக்கிறதில்ல, தராசெல்லாம் உள்ளே வச்சு அங்கே தான் என்ன பண்ணுறது, பழத்தை ஏமாத்துறது. இப்படி ஒரு திருட்டுத்தனமான ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் செய்யும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ யோசித்தேன், ஒரு அழிந்து போகிற ஒரு பொருளே, காசோ பணமோ வீணாகும் போது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்பி ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து அவருடைய பிள்ளையை அழைச்சிருக்கும் போது இன்றைக்கி அநேகர் வெளித்தோட்டத்துலேயும் சரி உள் தோட்டத்துலேயும் சரி பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை போல இருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பல திருட்டு, கேப்பு மாதிரித்தனம், முள்ள மாதிரித்தனம், இன்னுமாய் இப்போ நிறைய விஷயங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் சாட்சி இல்லாமல் வாழ்கிறது, உண்மை இல்லாமல் இருக்கிறது, வாழ்க்கை பின்மாற்றமாகிறது, இந்த மாதிரி அநேக காரியம் இருக்கும்போது கர்த்தர் எவ்வளோ மன உளைச்சலாவார், எவ்வளோ ஆண்டவர் யோசிப்பார். என் பிள்ளை அழைச்சப்பட்ட பிள்ளைங்க இப்படி இருக்கான்னு நினைப்பார்ல. ஒரு சாதாரண ஒரு பழம் நான் வாங்கிட்டு வந்து ஏமாறும் போது எனக்கு அவ்வளோ வலிக்கும் போது, எனக்கு அவ்வளோ கோவம் வரும்போது, நம்மளை அழைச்ச ஆண்டவர், நம்மளை நேசிக்கிற ஆண்டவர், அவருக்கு உண்மையில்லாப்போ அவர் எப்படி நம்மளை எப்படி அன்பு காட்டுவார், எப்படி நம்மளை குறித்து யோசிப்பாருங்கிறத நான் ரொம்ப யோசித்தேன். சரி, நான் ஒரு முறை தான் அந்த பழ கடைக்கு ஏமாந்தேன்னா சுமார் 3 முறை அதே மாதிரி கடைக்கு போயிருக்கேன். என்னென்னா ஒரு முறை ஏமாற்றிட்டு அந்த ஆள், சரி மறுபடியும் ஏமாற்ற போகிறோண்ணா அப்படின்னு சொல்லி மறுபடியும் டைம் போனேன். மறுபடியும் அதே வேலையை தான் பண்ணேன். 3ஆவது முறை போகும்போது எனக்கு அந்த கடையை வெறுத்து போச்சு. அந்த கடை மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் எனக்கு என்ன போச்சு. இந்த ஆள் தெரிஞ்சே தான் ஏமாத்துறான், தெரியாமல் போய் மாறிக்குங்கிறது வேறு. இந்த ஆள் 3 முறை 2 முறை சான்ஸ் கொடுத்து 3ஆவது முறையும் ஏமாத்துறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது ஒரு மனுஷன் வேலையிலே உண்மை இல்லாமல் ஏமாத்துறான்னா அவன் வாழ்க்கை எவ்வளோ சாபமாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் அநேக நேரங்களில் நமக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு. நிறைய வாய்ப்புகளை அவருடைய பிள்ளையாங்கிற வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அவருடைய அப்பா பிதாவுக்கு கொடுக்குற வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அவருக்காக வாழ வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அவர் பரிசுத்தமாக வாழ வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அனைவருடைய வாழ்க்கையில் இந்த வாய்ப்பெல்லாம் தவறவிடும் போது வசனம் சொல்லுது, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அதாங்க நான் சொல்லுகிறேன், அந்த நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டு